இந்த கம்ப்ளீட் ஆட்டோமேஷன் சீரீஸில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிடிஎஃப் ஆட்டோமேஷன் வந்து பார்க்க போகிறோம். அந்த பிடிஎஃப் ஆட்டோமேஷனில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீட் பிடிஎஃப் டெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி. ஒரு பிடிஎஃப்பை எப்படி ரீட் பண்ணுறது, அதில் இருக்கிற கண்டென்ட்டை டெக்ஸ்ட்டை எப்படி ரீட் பண்ணி நம்ம ஒரு டெக்ஸ்ட் ஃபைல்லையோ இல்லை ரீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எப்படி வேலிடேட் பண்ணி அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை எப்படி எடுக்கிறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் வித் ரீட் பிடிஎஃப் டெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ பிஃபோர் தட் வந்து நம்ம ஒரு பிடிஎஃப் ஆட்டோமேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு இங்கே டிஃபால்ட்டாக வந்து ஆக்டிவிட்டி பேனலில் வந்து உங்களுக்கு ஆக்டிவிட்டி இருக்காது. ஓகேங்களா, ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல பிடிஎஃப் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் ஆக்டிவிட்டிஸ் வந்து அவைலபிளாக இருக்காது. ஸோ தட் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளிக் ஆன் மேனேஜ் பேக்கேஜஸ். ஸோ ஒன்ஸ் நீங்கள் மேனேஜ் பேக்கேஜ் கிளிக் பண்ண உடனே கோ டு ஆல் பேக்கேஜஸ். ஸோ இங்கே வந்துட்டு இந்த சர்ச் பாரில் வந்துட்டு பிடிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் டைப் பண்ண உடனே உங்களுக்கு நிறைய இங்கே வந்து பேக்கேஜஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ அந்த பேக்கேஜில் UiPath.pdf.activities அப்படின்ற பேக்கேஜ் வந்து கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, கிளிக் ஆன் சேவ். ஸோ ஒன்ஸ் இந்த பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் பண்ண உடனே உங்களுக்கு பிடிஎஃப் ஆட்டோமேஷன் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா ஆக்டிவிட்டீஸுமே வந்து அவைலபிள் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நீங்கள் ஆக்டிவிட்டி பேனலில் போயிட்டு இப்போ பிடிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, பிடிஎஃப்னு சொல்லி டைப் பண்ணி பார்த்த உடனே உங்களுக்கு பாருங்கள். ஸோ பிடிஎஃப்பில் எக்ஸ்போர்ட் பிடிஎஃப் பேஜஸ், இமேஜ், எக்ஸ்போர்ட் இமேஜ் ஃப்ரம் பிடிஎஃப், ஸோ மெனி ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஸோ இந்த ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸுமே நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு செஷன்லையும் இந்த ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ் பற்றியும் பார்க்க போகிறோம் வித் யூஸ் கேஸ். ஓகேங்களா, ஸோ நம்ம நிறைய யூஸ் கேஸ் பார்க்க போகிறோம். ஒரு இன்வாய்ஸ் நம்பர் எப்படி ஃபெச் பண்ணுறது, இல்லை ஒரு 10 இன்வாய்ஸ்லேருந்து ஒவ்வொரு இன்வாய்ஸில் இருக்கிற இன்வாய்ஸ் நம்பர்ஸ் எப்படி ஃபெச் பண்ணுறது, எப்படி வந்து மல்டிபிள் பிடிஎஃப் வந்துட்டு ஒரு கன்சாலிடேட்டட் பிடிஎஃப் ஃபைலாக வந்து கன்வெர்ட் பண்ணுறது, எப்படி வந்துட்டு ஒரு சிங்கிள் கன்சாலிடேட்டட் பிடிஎஃப் ஃபைல் வந்து எப்படி மல்டிபிள் பிடிஎஃபாக ஸ்ப்ளிட் பண்ணுறது, இப்படி நிறைய விஷயம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸை வந்து நம்ம ஒவ்வொரு செஷன்லையும் பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீட் பிடிஎஃப் டெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி. ஓகேங்களா, ஸோ கிளிக் ஆன் சீக்வன்ஸ். ஓகேங்களா, கிளிக் ஆன் சீக்வன்ஸ். ஸோ நியூ சீக்வன்ஸ் வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன், ரீட் பிடிஎஃப் டெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி. ஓகேங்களா, ஸோ இந்த சீக்வன்ஸ் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த drag and drop read pdf text activity. ஓகேங்களா, ஸோ இந்த ரீட் பிடிஎஃப் டெக்ஸ்ட் ஆக்டிவிட்டியை வந்து drag and drop பண்ண உடனே உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி பேனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் நேம் ப்ரொவைட் பண்ண சொல்லுது. ஸோ அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு, இந்த பர்டிகுலர் பிடிஎஃப் வந்து பாஸ்வேர்டு இருந்தால் நீங்கள் பாஸ்வேர்ட் ப்ரொவைட் பண்ணணும் அண்ட் ரேஞ்ச் வந்து ப்ரொவைட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ ரேஞ்ச் என்ன ரேஞ்ச் அப்படின்றத ப்ரொவைட் பண்ணணும். ஸோ நான் இந்த ப்ராஜெக்ட் பேனலில் இந்த ப்ராஜெக்ட் பேனலில் ஆல்ரெடி ஹேவ் அ பிடிஎஃப். ஓகேங்களா, ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பிடிஎஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ரீடபிள் ஃபார்மேட். ஓகேங்களா, ஸோ நீங்கள் ரீடபிள் ஃபார்மேட் பிடிஎஃப்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் வந்து Ctrl+A ஆர் இப்படி செலக்ட் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு செலக்ட் ஆகும். ஏன்னா வந்து நீங்கள் காப்பி பண்ணி இன்னொரு இடத்துல பேஸ்ட் பண்ணலாம். ஸோ அதுதான் வந்து ரீடபிள் ஃபார்மேட். ஸோ நான் ரீடபிள் ஃபார்மேட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா, ஸோ அன்எடிட்டபிள் அப்படின்ற மாதிரி இருக்கும், இல்லை வந்து ஸ்கேன்ட் இமேஜஸ் மாதிரி வந்து இமேஜ் ஃபார்மேட்டில் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதெல்லாம் எப்படி வந்து ரீட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓசிஆர் என்ஜின்ஸ் யூஸ் பண்ணி ரீட் பண்ணுவோம். அதை நெக்ஸ்ட் செஷனில் பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், ரீடபிள் ஃபார்மேட் உள்ள ஒரு இன்வாய்ஸை. ஓகேங்களா, ஸோ இந்த பர்டிகுலர் இன்வாய்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜஸ்ட் ரீட் பண்ணி உங்களுக்கு டெக்ஸ்ட்டாக எப்படி வந்துட்டு கன்வெர்ட் ஆகிருக்கு அப்படின்றத வந்து காட்ட போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் செஷனில் வந்துட்டு இந்த பர்டிகுலர் இன்வாய்ஸ்லேருந்து எப்படி இந்த இன்வாய்ஸ் நம்பர் எடுக்கிறது, எப்படி இன்வாய்ஸ் டேட் எடுக்கிறது, அப்புறம் எப்படி பில் டு அட்ரஸ் எடுக்கிறது அப்படின்றத வந்து பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ கோ டு UiPath ஸ்டூடியோ. ஸோ வந்து பாத்தை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க, பிடிஎஃப் பாத்தை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் அந்த பர்டிகுலர் ரீடபிள் ஃபார்மேட் பிடிஎஃப் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே வந்துட்டு இந்த ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்னு இருக்குது. ஓகேங்களா, உங்களுக்கு வந்து சப்போஸ் மல்டிபிள் இன்வாய்ஸ் பேஜ் நம்பர் இருக்குது, எனக்கு வந்துட்டு இல்லை எனக்கு ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் பேஜ் நம்பர் மட்டும் கொடுக்கணும் அப்படின்னா அதை எப்படி கொடுக்கலாம் அந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் வந்து ஒரு சிங்கிள் பேஜை வந்துட்டு நீங்கள் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வித்தின் பிடிஎஃப்ல வந்து எனக்கு ஒரு 7th பேஜ் வந்து எனக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வித்தின் டபுள் கோட்ஸில் 7 கொடுக்கணும். ஓகேங்களா, ஏன்னா இந்த பர்டிகுலர் ரேஞ்சுன்ற ஃபீல்டு வந்து ஒன்லி சப்போர்ட் ஸ்ட்ரிங் வேரியபிள். ஓகேங்களா, ஸோ இப்போ இல்லை எனக்கு வந்து ஒரு ரேஞ்ச் வந்து எனக்கு ஒரு 7 to 12th பேஜ் வரைக்கும் எனக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரேஞ்ச் வந்து 7-12 வித்தின் டபுள் கோட்ஸில் கொடுக்கணும்.
ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து இல்லை எனக்கு வந்து 2 to 5 வந்து ஒரு ரேஞ்சு, அதுக்கப்புறம் 7th பேஜ் சிங்கிள் பேஜ் அந்த பேஜ், ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு 15th எண்டு வரைக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த ஃபார்மேட்டில் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ 2 to 5 அதுக்கப்புறம் கமா போட்டு 7 15 to எண்டுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. ஸோ இல்லை எனக்கு வந்து எல்லா பேஜுமே வேணும் அப்படின்னா வித்தின் டபுள் கோட்ஸில் ஆல்னு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. அந்த டிஃபால்ட் வேல்யூ வந்து ஆல்னு தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் வேரியபிள், அதாவது ஸ்ட்ரிங் வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணணும். எதுக்காகனா இந்த பிடிஎஃப் வந்து அவுட்புட் வந்து ஸ்டோர் ஆகணும் இல்லையா, அதுக்காக ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள் கிரியேட் பண்ணணும். லெட் மீ கிரியேட் பிடிஎஃப் டெக்ஸ்ட். ஓகேங்களா. பிடிஎஃப் டெக்ஸ்ட் என்டர். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா நான் வந்து ஒரு ரைட் டெக்ஸ்ட் ஃபைல் ஆக்டிவிட்டி வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா. ரைட் டெக்ஸ்ட் ஃபைல் ஆக்டிவிட்டி எதுக்காக அப்படின்னா ஜஸ்ட் வந்து டிஸ்பிளே பண்ணி பார்ப்போம். ஓகே. டெஸ்ட் வந்து நம்ம நோட் பேடில் வந்து சேவ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து டிஸ்பிளே பண்ணி பார்ப்போம். ஸோ என்ன டெக்ஸ்ட் மஸ்ட் பி கோட்டட் வந்து என்ன வந்து நம்ம இது பண்ணணும், பிடிஎஃப் டெக்ஸ்ட் வந்து நம்ம வந்துட்டு ரைட் பண்ணோம். ஓகேங்களா. இதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண பிடிஎஃப் டெக்ஸ்ட்டை வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபைலில் வந்து ஸ்டோர் பண்ணுறோம். எங்கே ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்றத வந்து நம்ம ஃபைல் நேம் வந்து கொடுத்துக்கணும். ஸோ ஓகேங்களா. நான் வந்து இங்கே அன்டைட்டில் இருக்குது, ஜஸ்ட் பிடிஎஃப் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு .txt அப்படின்ற ஃபார்மேட்டில் கொடுக்குறேன், சேவ் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ ஓகே. ஸோ now everything is done. ஸோ இப்போ வந்து நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ பிடிஎஃப் வந்து ரீட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து டெக்ஸ்ட் வந்து ரைட் ஆயிருக்கு. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து டெக்ஸ்ட் ஃபைல் வந்து நம்ம எடுத்து பார்ப்போம். ஓகே. கோ டு ப்ராஜெக்ட் பேனல் அண்ட் ரிஃப்ரெஷ் பண்ணுங்கள். ரிஃப்ரெஷ் பண்ணோடனே உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் டெக்ஸ்ட் ஃபைல்ன்றது நம்ம கிரியேட் பண்ண ஃபைல் வந்துச்சு. ஸோ இப்போ இதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த பர்டிகுலர் இன்வாய்ஸில் இருந்த அத்தனையும் வந்து உங்களுக்கு இங்கே ஓப்பன் ஆயிருக்கு. ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் லெட் மீ மேக் இட் திஸ் அண்ட் பிடிஎஃப் ஃபைல். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் பாருங்கள் இந்த ரெண்டில். ஓகேங்களா. இங்கே வந்து நமக்கு பிடிஎஃபோட ஃபார்மேட் இருக்குது. ஸோ இங்கே வந்து நமக்கு நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண டெக்ஸ்டோட ஃபார்மேட் இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் பிடிஎஃப்ல இருந்து தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு சின்ன க்ளூ கண்டுபிடிச்சி எப்படி வந்து நம்ம இந்த இன்வாய்ஸ் நம்பரை வந்து எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்வாய்ஸ் நம்பர் இங்கே இருக்குது. ஸோ எப்படி நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது அப்படின்ற நிறைய மெத்தட் இருக்குது. இது அப்கமிங் செஷனில் வந்து பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி வந்து எனக்கு எப்படி வந்து டோட்டல் ப்ரைஸ் எப்படி எடுக்கிறது, டோட்டல் அமௌண்ட் எப்படி எடுக்கணும் அப்படின்றத வந்து நம்ம வந்து ஒவ்வொரு இன்வாய்ஸ் ஃபார்மேட்லேயும் ஒரு சின்ன ஒரு க்ளூ இருக்கும். அதை கண்டுபிடிச்சோ இல்லை வந்து ரெகுலர் எக்ஸ்பிரஷன் இல்லை வந்து நம்ம ஒரு அதர் லாஜிக் வந்து இப்போ அரேவா ஸ்ப்ளிட் பண்ணுறதோ இந்த மாதிரி நிறைய மெத்தட் இருக்குது. ஸோ அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். ஸோ அதை எப்படி வந்து நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை ஒரு இன்வாய்ஸ் வந்து எடுக்கிறதுன்றதை நெக்ஸ்ட் வந்து பார்ப்போம். ஓகே. ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் வந்து எப்படி இந்த ரீட் பிடிஎஃப் டெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி வந்து பர்ஃபார்ம் பண்ணுது, ஸோ அதோட யூசேஜ் என்ன அப்படின்றது தான் பார்த்துருக்கோம். ஓகே.